எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் அமர்நாத். நான் ஒரு புற்றுநோய் நிபுணர். கிட்டத்தட்ட எனக்கு 35 வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த புற்றுநோய் பிரிவில். இப்போதைக்கு நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இந்த புற்றுநோய் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த புற்றுநோய் ஒரு சாதாரண நோய் தான். இதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பயம் எங்கே இருக்கணும்னா லேட் ப்ரெசன்டேஷன், அதாவது தாமதம். அத்தம் பிரச்சனையே லேட்டாக வந்தீங்கன்னா நம்ம குணப்படுத்த முடியாது. இப்போ சொல்லிடுறேன். அறிகுறி வச்சு ஆரம்பத்திலே வந்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஒரு பயமே கிடையாது. எப்படியும் இன்றைக்கு நவீன கருவிகள், ரொபாட்டிக் சர்ஜரின்னு சொல்கிறோம், ரொபாட்டிக் ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறோம், அட்வான்ஸ் கேன்சர் கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். அதாவது மருந்துகள் எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் மருந்துகளை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, இந்த மாதிரி நவீன மருந்துகள் இருக்குது. நவீன கதிரிக்க கருவிகள் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது, நவீன சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் உண்டு, அப்புறம் நவீன டயக்னோஸ்டிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உண்டு. பொதுவாக இந்த அட்வான்ஸ் எம்ஆர்ஐ, ஈஸியாக கேன்சர் டிஷ்யூஸை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அட்வான்ஸ் சிடி ஸ்கேன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, மெமோகிராஃபி இருக்குது. இந்த பல கருவிகள் இருக்கிறதுனால புற்றுநோயை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். புற்றுநோயை ஒரு கடினமான விஷயம் கிடையாது. அப்புறம் இந்த புற்றுநோயை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது புற்றுநோய் என்ன, அது எதுக்கு வருதுன்னு. சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனில் குறிப்பிட்ட அளவு அணுக்கள் இருக்கும், சரியா? அது அணுக்கள் சில கட்டுப்பாடில் பெருகிட்ட போவோம். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்கும். 1 கோடி அணுக்கள் தான் இருக்கும். கேன்சரில் என்ன ஆகிடுதுன்னா, இந்த அணுக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் பெருகிட்டே போகும். போக 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 ஒரு கட்டி உண்டாகும் அந்த இடத்துல. இன்னும் சில மாதங்களோ இல்லை வருஷங்களோ கடந்து போச்சுன்னா அந்த கட்டி அங்கேருந்து மற்ற இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிடும். எங்கெங்கே பரவுன்னா அக்கப்பக்கம் எடுத்து பரவலாம், அவர் நுரையீரல் பரவலாம், அவர் கல்லீரல் பரவலாம், பிரெயின், இந்த எலும்புகள் பரவலாம். அந்த மாதிரி பல இடத்துக்கு பரவலாம். பல இடத்துக்கு பரவிட்டு மனுஷனை தாக்கும். இதுதான் புற்றுநோயுடைய தன்மை. இது எப்படி நம்ம ஜெயிக்கிறது? சில அறிகுறிகள் உண்டு. சப்போஸ் இந்த புற்றுநோய் தொண்டையில் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குரல் மாற்றம், நுரையில் ஏற்பட்டுச்சுன்னா நச்சரிக்கை இரும்பல், வயிறில் ஏற்பட்டுச்சுன்னா பசி இருக்காது, கல்லில் ஏற்பட்டுச்சுன்னா பசி இருக்காது, மலைக்குடலில் ஏற்பட்டுச்சுன்னா மலர்ந்த ரத்தம் போக்கு இருக்கும், நீரில் ஏற்பட்டுச்சுன்னா நீரில் ரத்தம் போக்கு இருக்கும். இந்த மாதிரி இந்த புற்றுநோய் எங்கே ஏற்படுதோ அது தகுந்த மாதிரி அறிகுறி இருக்கும். இந்த புற்றுநோய் வைத்திய சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு 3 பிரிவுகள் உண்டு. அறுவை சிகிச்சை பிரிவு 1, கதிரிக்கை பிரிவு, அப்புறம் புற்றுநோய் மருத்துவ பிரிவு. அறுவை சிகிச்சை பிரிவு என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்னு இருப்பார். அதாவது கேன்சர் சர்ஜன். அவர் சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அவர் டீல் பண்ணுவார். இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதை அவர் தான் பார்ப்பார். இந்த ரேடியேஷன் பிரிவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரேடியேஷன் மூலியமாக புற்றுநோயை குணப்படுத்துறது. மருத்துவ டிபார்ட்மெண்ட் இருக்குது, மருந்துகள் மூலியமாக புற்றுநோய் குணப்படுத்துறது. இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு, சரியா? இப்போது சில புற்றுநோய்களுக்கு ஒரு சிகிச்சை போதுமாக இருக்கும், சர்ஜரி போதுமாக இருக்கும், ஆப்ரேஷன் போதுமாக இருக்கும். சில புற்றுநோய்களுக்கு கதிரிக்காய் போதுமாக இருக்கும், சில புற்றுநோய்களுக்கு மருந்து வைத்தியம் போதுமாக இருக்கும். எப்போ மருந்து வைத்தியம் மட்டும் தான் போதுமாக இருக்கும்னா, சில புற்றுநோய் எடுத்துங்களேன். இப்போ ரத்த சம்பந்த புற்றுநோய்க்கு மருந்து வைத்தியம் மட்டும் போதுமாக இருக்கும். ரொம்ப ஆரம்பத்தில் வந்துட்டாங்கன்னா சில புற்றுநோய்களுக்கு கதிரிக்காய் வைத்தியம் மட்டும் போதுமாக இருக்கும். அது அதே மாதிரி சர்ஜரி பீரியடில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரம்பத்தில் இப்போ வந்தாங்கன்னா ஒரு சின்ன கட்டி வச்சுட்டு வந்தாங்கன்னா சர்ஜரி எடுத்துங்களேன். தோல் சம்பந்த புற்றுநோய்க்கு நல்லா சர்ஜரி பண்ணி புல் எடுத்துட்டாங்கன்னா சர்ஜரி போதுமாக இருக்கும். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்பைன்டு மாடலிட்டின்னு தான் வந்திருக்கு. பொதுவாக நம்ம புற்றுநோய்கள் 70% புற்றுநோய்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70% புற்றுநோய் பார்த்தீங்கன்னா இந்த 3 பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். எப்படின்னா, இப்போ மார்பு புற்றுநோய் எடுத்துக்குவோம். மார்பு புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும், கதிரிக்கை வைத்தியம் தேவைப்படும், மருந்து வைத்தியமும் தேவைப்படும். இங்கே மெரிடியன் மருத்துவமனைகள் இந்த புற்றுநோய் பிரிவு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் மருத்துவரை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம். மெஷின் அவசியம் தான். அந்த மெஷின் பின்னால் இருக்கிற டாக்டர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப அவசியம். அப்போ நம்ம ஒரு ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும்.